நம்ம வீட்டு கிச்சனில் இருக்கிற கவுண்டர் டாப்பு ரொம்ப சின்னதாக தாங்க இருக்குது. அந்த கவுண்டர் டாப்பை சுத்தமாக வைக்கணும்னு சொல்லியே எல்லா பொருளையும் தூக்கி தூக்கி இந்த செல்ஃப்லேயோ இல்லை பக்கத்தில் போட்டிருக்கிற டேபிள்லேயோ வச்சிருவனுங்க. அதுலேயே கைக்கு சௌரியமாக இருக்கிற இந்த 2வது 3வது செல்ஃபியெல்லாம் பார்க்கவே முடியாதுங்க. கைக்கு கிடைக்கிற பொருள் எல்லாத்தையும் எடுத்து அங்கே வச்சிருவனுங்க. ஒரு சில நாள்லாம் பார்த்தீங்கன்னா சமைக்கிறது எடுத்து வைக்கிறதுக்கும் கூட இடம் இருக்காதுங்க. அந்த அளவுக்கு இறச்சி போட்டிருக்குங்க. எப்பயாவது எடுக்கிற பொருளெல்லாம் ஒரு ஸ்டோரேஜ் ஆர்கனைசர் வாங்கி அதில் எல்லாத்தையும் போட்டு வச்சுட்டோன்னு வைங்களேன், நம்மளுக்கு வேணுங்கிறப்ப எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக ஒரு ஸ்டோரேஜ் ஆர்கனைசர் பார்த்துட்டே இருந்தனுங்க. இப்போ தாங்க இந்த அழகான ரேக் கண்ணில் பட்டுச்சு. பிளாஸ்டிக்காக இருந்தாலும் குவாலிட்டி சொல்லவே வேண்டாங்க, சூப்பராக இருந்துச்சுங்க. ஃபிக்ஸ் பண்ணுறதெல்லாம் ரொம்ப ஈஸி தாங்க. நான் எப்படி இந்த வீடியோவில் ஃபிக்ஸ் பண்ணி காட்டியிருக்கிறேனுங்க அதே மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி செட் பண்ணி வச்சுக்கலாங்க. இந்த ஸ்டோரேஜ் ரேக்கை ஃபிக்ஸ் பண்ணதுமே கிச்சனுக்கு தள்ளிட்டு வந்து வச்சுட்டேன். 2 செல்ஃப்ல இறச்சி போட்டு வச்சிருந்தேன்லங்க, அது எல்லாத்தையும் எடுத்து இதில் ஓர்சல் பண்ணியாச்சுங்க. ஹாட் பாக்ஸையும் உள்ள தள்ளி வச்சிருக்கிறேனுங்க. ஆனாலும் இன்னும் கொஞ்சம் இடம் இருக்குது பாருங்களேன். ஸ்பேஸ் ரொம்ப ஜாஸ்தியாக தாங்க இருந்துச்சு. இப்போ தாங்க பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. யூடியூப்ல பார்க்குறீங்கன்னா இந்த ப்ராடக்ட்டோட டீட்டெயில்ஸ் கீழே டேக் பண்ணியிருக்கிறேனுங்க. இன்ஸ்டாகிராமில் பார்க்குறீங்கன்னா லிங்க்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, நானே உங்களுக்கு சென்ட் பண்ணிடுறேங்க.